உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அம்மா தாயே, சமயபுரம் மாரியம்மா, தேவி அம்மா, பார்வதி அம்மா, நீதான் எனக்கு துணையா இருக்கணும். அந்த புஷ்பா விட்ட சவால்ல நான் ஜெயிக்கணும். அதுக்கு நீதான் எனக்கு அருள் புரியணும். ரவுடிங்களும் டாக்டரும் என்னை இப்படி பழி வாங்குவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நான் கொஞ்சம் கராரா இருந்திருக்கணும். அந்த புஷ்பா விஷயத்துல 2வது தடவையா நான் சூர்யா முன்னாடி தலை குனிஞ்சு நிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஹாசினி, இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. உனக்கு மட்டுமா பிடிக்கல? எங்களுக்கு தான் பிடிக்கல. சூர்யா இப்படி ஒரு முடிவெடுத்தத இன்னும் கூட என்னால நம்ப முடியல. சூர்யாக்கும் புஷ்பாக்கும் கல்யாணம் நடக்கவே கூடாது. எல்லாரும் மாறிக்கிட்ட வேண்டிப்போம். மாரியா பார்த்துதான் ஏதாவது பண்ணணும். தேவி, தேவி, இனிமே நான் தான் உனக்கு அம்மா. ஹாசினி, இனிமே நானும் இந்த வீட்டுக்கு உன்ன மாதிரி ஒரு மருமக தான். என்ன ஆண்டி? நீ எதுக்காக அவகிட்ட பேசிட்டு இருக்க? இந்த நிச்சயத்தை நிப்பாட்டுறதுக்கு எல்லா பிளானும் அவ பண்ணிருப்பா. நமக்கு காரியமா வீரியமானா காரியம்தான் ரொம்ப முக்கியம். அவகிட்ட பேச்ச நிறுத்திட்டு பேசாம போய் உட்காரு. ஆமா புஸ், மாதாஜி சொல்றத கேளு. அவளுக்கு ஸ்டேஷன்ல வேற வேலையே இல்ல போல இருக்குது. அதான் இந்த வீட்டுக்குள்ளேயே சுத்தி இருக்கிறீங்க, வேலைக்கு போகாம. நீ உள்ள வா புஸ். இவ ஒரு ஆளு, இவளுக்கு நான் பயப்படணுமா? நிச்சயதார்த்தம் நடக்கட்டும். டேய் மாப்ள, டேய் என்னடா மாப்ள, இந்த Dress உனக்கு சூட்டான மாதிரி எவனுக்கு சூட்டாகாதடா. அப்புறம்டா மாப்ள, உன் வருங்கால மாமனார் என்ன பண்ணிருக்காரு தெரியுமா? உன்னுடைய நிச்சயதார்த்தத்துக்கு ஒரு மோதிரம் வாங்கி இருக்காரு. நம்ம கிட்ட ஏகப்பட்ட மோதிரங்கள் இருக்குது, அது வேற விஷயம். இருந்தாலும் இவரு வாங்குனதை நீ பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. ஏதோ என் சக்திக்கு முடிஞ்சது. நீங்க பாத்தீங்கன்னா சந்தோஷமா இருக்கும். ஐயோ இல்லங்க, பரவாயில்ல பரவாயில்லங்க. புஷ்பா என் உயிரை காப்பாத்துங்க. இதெல்லாம் இருக்குங்க. ஓ, மாப்பிளைக்கு மோதிரமா? என்ன சார்? மாப்பிளைக்கு மோதிரம். நல்லா இருக்கே. ஆனா நான் மோதிரம் பார்க்க வந்தேன்னு நீங்க நம்பலல்ல? உண்மையாதான். புது மாப்பிள்ள எப்படி கிளம்பி இருக்கீங்கன்னு பார்க்கலாமேன்னு வந்தேன். சும்மா சொல்லக்கூடாது. இந்த ட்ரெஸ்ல சும்மா நச்சுன்னு இருக்கீங்க. அப்படியே டூயட் பாடலாம் போல இருக்கு. என்ன முறைக்கிறீங்க? கோவம் வருதா? புது மாப்பிள்ள கோவம் எல்லாம் படக்கூடாது. சரி, கூல் பண்ணிடலாம். அது மாமா, என்ன நடக்குது இங்க? மாப்பிள்ள ரொம்ப தடுமாறுறான். விடக்கூடாது. நீ உள்ள போ, உள்ள போ. நீ இங்க நிக்க வேண்டாம். நிச்சயதார்த்தம் போது நாங்களே நான் வேணா உள்ள வந்து ஹெல்ப் பண்ணிட்டேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நீ போடா மாப்பிள்ள. நீ இந்த பக்கம் வா. இவள்கிட்ட மாப்பிளைய காப்பாத்துறதுக்கு நான் படுற பாடு இருக்குதே. போய் போலீஸ் வேலைய பாரு போ. போ. துர்கா வா. என்ன? மாப்பிளைய முழுங்குற மாதிரி இல்ல பாக்குறா. நம்ம கிட்டியா வா. நட்டக்க விட மாட்டேன். என்ன ஹாசினி? என்ன துர்கா, நீ பாட்டுக்கு இவ்ளோ கேஷுவலா இருக்க? எதை பண்ணாலும் அந்த புஷ்பா ஜெயிச்சுக்கிட்டே இருக்கா. இனிமே ஒண்ணுமே பண்ண முடியாத நீ முடிவுக்கு வந்துட்டியா? அதான் நீ நிச்சயத்துக்கு கலந்துக்கு வந்திருக்கியா? எதையாவது செஞ்சு எப்படியாவது நிறுத்து ப்ளீஸ். ஐயோ ஹாசினி, நீ கவலையே படாத. இந்த நிச்சயதார்த்தம் கண்டிப்பா நடக்காது. ரொம்ப சந்தோஷம். அம்மா, அப்படி என்ன திட்டம் வச்சிருக்க? எப்படி இந்த நிச்சயம் நடக்காம நிறுத்த போற? இந்த புஷ்பாவை பத்தின உண்மையை சொல்லிதான் இந்த நிச்சயத்தை தடுத்து நிறுத்த போறேன். அந்த புஷ்பாவை பத்தி நீ இது வரைக்கும் சொன்ன உண்மை எல்லாத்தையும் தான் பொய்ன்னு புஷ்பா சூரிய மாமாவை நம்ப வச்சுட்டாளே. இப்ப என்ன சொல்லி சூரிய மாமாவை நம்ப வைக்க போற? அந்த புஷ்பா வாயாலேயே அவளை பத்தின உண்மைய சொல்ல வைக்க போறேன். புரியலையே, என்ன சொல்ற? அந்த புஷ்பா தான் என் மகாதகியா இருக்காளே, அவ எப்படி அவ வாயாலேயே அவளை பத்தின உண்மை எல்லாத்தையும் சொல்லுவா? அதுக்கு என்கிட்ட ஒரு மருந்து இருக்கு. உண்மையை சொல்ல வைக்கிறதுக்கு மருந்து இருக்கா? என்ன துர்கா சொல்ற? இதுதான் அந்த மருந்து. போலீஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிச்சு தாங்கிக்கிட்டு உண்மைய வெளியில சொல்லாம
மறைக்கிற அக்யூஸ்டுங்களுக்கு டீ காஃபி ஜூஸ்னு எதுலயாவது இத கலந்து கொடுத்தா போதும். இத குடிச்சிட்டு மனசு ஆழத்துல மறைச்சு வச்சிருக்கிற ரகசியம் எல்லாத்தையுமே வாந்தி மாதிரி வெளியில கக்கிடுவாங்க. ரொம்ப டயர்டா இருப்ப, ஜூஸ் குடிக்கிறியா? நானும் எடுத்துக்கட்டுமா? ஆ, கல்யாண பொண்ணுக்கு தான் ஃபர்ஸ்ட். இந்தா. இந்தாங்க நீங்க எடுத்துக்கோ. ஓகேமா. புஷ்பா மறக்காம குடிக்கணும். குடி. குடி இன்னைக்கு இருக்கு. சரி வரேன் புஷ்பா. துர்கா, என்னாச்சு, குடுத்துட்டியா? மாயா எல்லாருக்கும் ஜூஸ் கொடுக்க சொன்னாங்க. அது நம்ம நல்ல நேரம். சூப்பர் ஐடியாவா போச்சு. நான் புஷ்பா குடிக்கிற ஜூஸ்ல கலந்து கொடுத்துட்டேன். கொடுத்துட்டியா? ஐயோ சூப்பர். ஆமா, அவ குடிச்சத நீ பார்த்தல? அவ குடிச்சிட்டா. நான் ஏன் 2 கண்ணால அத பார்த்தேன். கொஞ்ச நேரத்துல அவளை பத்தி வளர போறா. ஐயோ ஹாசினி சூப்பர். Thank you so much. சரி வா நம்ம போலாம். மாப்பிள்ள ஜம்முன்னு இருக்காரு. எங்க மாப்பிள்ளையாச்சே ஜம்முன்னு தான் இருப்பாரு. சாமி, அதத்தான் நானும் சொன்னேன். ஆனா இவர் தான் கேட்க மாட்டேங்கிறாரு. ஐயா, அம்மா தேவையில்லாத பேச்செல்லாம் எதுக்கு? நிச்சயதார்த்தத்தை ஆரம்பிங்க. ஐயோ, மாப்பிள்ள அழகா இருக்காருன்னு சொன்னது தப்பா? அதானே போறாம. வந்தமா நின்னமா சோத்த தின்னமா போனமான்னு இருக்கணும். முதல்ல பூஜை ஆரம்பிங்க. ஆரம்பிச்சிடறம்மா. ஓம் கணானாம் த்வா கணபதிஹம் அவாமஹே கவிம் கபேனாபமஸ்திரவஸ்திரமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணா பிரம்மணஸ்பதியாய ஷண்வன்னோதபித்சேத சாதனம். ஓம் ஸ்ரீ மகாகணாதிபதயே நமः. ஓம் விநாயகாய நமः. ஓம் விக்னராஜாய நமः. ஓம் கௌரிபுத்ராய நமः. ஓம் கணேஸ்வராய நமः. ஓம் ஸ்கந்தாகிருஜாய நமः. ஓம் அவ்யயாய நமः. ஓம் பூதாய நமः. நாழியாயிண்டே இருக்கு, பொண்ணை வர சொல்லுங்க. ஓம் சர்வ சித்தி பிரதாய நமः. ஓம் சர்வதனயாய நமः. ஓம் சர்வரி பிரியாய நமः. ஓம் சர்வாத்மகாய நமः. ஓம் சிருஷ்டிகர்த்தாய நமः. போமா. ஓம் அநேகார்ச்சிதாய நமः. ஓம் சிவாய நமः. ஓம் சுத்தாய நமः. ஓம் புத்தி பிரியாய நமः. ஓம் சாந்தாய நமः. ஓம் பிரம்மச்சாரிணே நமः. ஓம் கஜானனாய நமः. ஓம் த்வைமாத்ரேயாய நமः. ஓம் முனிசுத்தாய நமः. ஓம் பக்த விக்ன விநாசகாய நமः. சபைக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு உட்காந்துக்கோமா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.